Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு நல்லாவே ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. ஆனா அங்கிருந்து மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. So end of the day Nifty 50 பாத்தீங்கன்னா around 42 points decrease ஆகி 0.27% நெகட்டிவ்ல 15,732ல க்ளோஸ் ஆயிருக்கு. And அதுவே பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா around 94 points decrease ஆகி 0.28% நெகட்டிவ்ல 33,311ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஓரளவு யூஎஸோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது அவங்களோட இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால யூஎஸோட ஃபெட் அக்ரெசிவா ரேட் ஹைக் பண்ண வேண்டியதா இருக்கும்ன்றதுனால மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமான செல் ஆஃப் இருந்தது. ஆனா இப்போ ஓரளவு இந்த செல் ஆஃப்க்கு அப்புறமா யூஎஸ் ஃபெட் அரௌண்ட் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனை மார்க்கெட் ஆல்ரெடி ஃபேக்டர் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதனால நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குன்றது எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை விட ஓவரால் இன்ஃப்ளேஷன், எக்கனாமி ரெக்கவரி அண்ட் முக்கியமாக ரெசிஷனை பற்றி எந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குன்றதை மார்க்கெட் கவனிக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ கம்பெனி அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் பைபேக் ப்ரப்போசலில் கன்சிடர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கன்சிடர் பண்ண போறோம்னு சொன்ன பைபேக் ப்ரப்போசல்ல தள்ளி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பஜாஜ் ஆட்டோ கம்பெனி கிட்ட பாத்தீங்கன்னா அரௌண்ட் 19,000 crores அளவுக்கு சர்ப்ளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கு. ஸோ இதனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பைபேக் வழியா நல்ல ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த பைபேக் ப்ரப்போசலை கன்சிடர் பண்ணாம தள்ளி போட்டிருக்கோம்னு சொன்ன அப்டேட்னால பஜாஜ் ஆட்டோட மார்க்கெட் கேபிட்டல்ல இருந்து அரௌண்ட் 5,400 crores லாஸ் ஆயிருக்கு. அண்ட் பஜாஜ் ஆட்டோட சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, பைபேக் ரிலேட்டடா இன்னும் சில டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுறதுனால இன்னும் ஃபியூ டேஸ்ல மறுபடியும் மீட் பண்ணி அது ரிலேட்டடா டிசைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா பைபேக் ப்ரப்போசல்ன்றது தள்ளி தான் போட்டிருக்காங்க, கேன்சல் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.14% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பஜாஜ் ஆட்டோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆன அரௌண்ட் 4,000 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஒரு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அடுத்து அதோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 3,450ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து டொரண்ட் பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். டொரண்ட் பவர் கம்பெனி சன் சக்தி சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற தெலங்கானால இருக்கிற 50 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டை ஸ்கை பவர் குரூப் கிட்ட இருந்து அக்விஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப அக்வயர் பண்ண இந்த சோலார் பவர் பிளான்ட்டுக்கு 5.35 rupees per kilowatt hourன்னு பிக்ஸ்ட் டாரிஃப் ரேட்ல 25 இயர்ஸுக்கு நார்த்தன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆஃப் தெலங்கானா லிமிடெட்ன்ற கம்பெனியோட லாங் டர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டொரண்ட் பவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா டொரண்ட் பவரோட ஷேர் பிரைஸ் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 3.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டொரண்ட் பவரோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டொரண்ட் பவரோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ ரீசெண்டாக இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 420ன்ற லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் அங்கிருந்து மறுபடியும் இமீடியட் சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 447ன்ற லெவல்ஸை டச் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து இப்போ ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 485ன்ற லெவல்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஆர்பிஎல் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று ஆர்பிஎல் பேங்கோட சிஇஓ அண்ட் எம்டியா சுப்பிரமணிய குமாரை ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சுப்பிரமணிய குமார்ன்றவர் பிஎஸ்யூ பேங்கரா இருந்ததுனால அசட் குவாலிட்டி ரிலேட்டடா சேலஞ்சஸ் இருக்கும்னு அப்டேட்ஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்பிரமணிய குமாரோட அப்பாயின்மெண்ட்டை பேங்கோட அசட் குவாலிட்டி சேலஞ்சஸ்க்கு லிங்க் பண்ணது பேஸ்லெஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்கள் அசட் குவாலிட்டி சேலஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் இன்ஃபேக்ட் கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்றது ஸ்ட்ராங்கா ரெக்கவரி ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கிரெடிட் காஸ்ட்டும் கம்மியாயிட்டு இருக்கிறதாவும் அண்ட் பேங்க் வெல் கேபிட்டலைஸ்டா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு ஓரளவு ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 0.46% நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆர்பிஎல் பேங்கோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்பிஎல் பேங்கோட சார்ட் ஓபன் பண்ணி பாக்குறப்போ நம்ம நேற்று சொன்னது போல அதோட சப்போர்ட் லெவலான 100ன்ற லெவலை பிரேக் பண்ணி கீழே போனதுனால நியர் டேர்ம்லயும் அதோட ஷேர் பிரைஸ் வீக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை அதோட ஷேர் பிரைஸ் 100 rupeesக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா அதோட ஷேர் பிரைஸ் ஓரளவுக்கு ஃபர்தர் மேல போகும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நேற்று கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நண்பர் ஆர்பிஎல் பேங்கை லிங்க் பண்ணி சர்க்யூட் லிமிட் ஃபேக்டரை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது சர்க்யூட் லிமிட்ன்றது 20% மேலேயும் இருக்குமான்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு.
அதாவது பொதுவா வந்து சர்க்கியூட் லிமிட்ன்றது 5% 10% இல்ல மேக்ஸிமம் 20% தானே இருக்கும். எப்படி நேத்து RBL பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து 22% ஃபால் ஆயிருந்ததுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா சர்க்கியூட் லிமிட்ன்றது 5% இல்ல 10% இல்ல 20%ன்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கோட சர்க்கியூட் லிமிட்ன்றது 5%னா அதோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு நாள்ல மேக்ஸிமம் 5% வரைக்கும் மேல போகலாம் ஆர் மேக்ஸிமம் 5% வரைக்கும் கீழே போகலாம். அதே போல சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து 20% கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்டாக்கோட மேக்ஸிமம் அப்பர் சர்க்கியூட்டே பார்த்தீங்கன்னா 20% இருக்கும் அண்ட் மேக்ஸிமமா வந்து 20% வரைக்கும் கீழே போகலாம். ஆனா இந்த மாதிரி சர்க்கியூட் லிமிட்ன்றது F&O ஸ்டாக்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை. அதாவது F&Oல ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸுக்கு எந்த ஒரு சர்க்கியூட் லிமிட்டும் இருக்காது. ஸோ அப்படி RBL பேங்க் பார்த்தீங்கன்னா F&Oல ட்ரேட் ஆகிற ஸ்டாக். ஸோ அதனால இந்த ஸ்டாக்குக்கு 20%ன்ற மாதிரி மேக்ஸிமம் சர்க்கியூட் லிமிட் இருக்காது. ஸோ இப்படி F&Oல ட்ரேட் ஆகிற ஸ்டாக் வந்து ஒரே நாள்ல 20% இல்ல 30% இல்ல ஒரே நாள்ல எவ்வளவு வேணா ஃபால் ஆகலாம். ஆனா பொதுவா F&O ஸ்டாக்ஸா இருந்தாலும் அதோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகுறப்போ ஒவ்வொரு லெவல்ஸுக்கு டெம்பரரி லிமிட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது சில F&O ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% ஃபால் ஆகுறப்போ அதுக்கு மேல அது ட்ரேட் ஆகாது. அதாவது டெம்பரரியா வந்து கொஞ்ச நேரத்துக்கு அங்க சர்க்கியூட் லிமிட் இருக்கும். ஆனா ஃபியூ மினிட்ஸ்லயே அந்த சர்க்கியூட் லிமிட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ மறுபடியும் ஃபால் ஆகணும்னா 10%ல இருந்து மறுபடியும் 15% வரைக்குமே ஃபால் ஆகலாம். அண்ட் அதே போல அந்த 15%ன்ற டெம்பரரி சர்க்கியூட் லிமிட்ன்றது மறுபடியும் ரிமூவ் ஆகும். ஸோ மறுபடியும் 20% வரைக்குமே ஃபால் ஆகும். அண்ட் அப்படியே வந்து 30% 40% வரைக்கும் கூட ஃபால் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி F&O ஸ்டாக்ஸுக்கு சர்க்கியூட் லிமிட் இருக்காது. ஆனா ஒவ்வொரு லெவல்ஸுக்கு டெம்பரரி சர்க்கியூட் லிமிட் மட்டும் இருக்கும். ஓகே, அடுத்து டைனமேட்டிக் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனிக்கு ஏர்பஸ் A20 ஏர்கிராஃப்ட்டுக்கு எஸ்கேப் ஹேட்ச் டோரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான கான்ட்ராக்ட் வந்திருக்கிறத அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ட்ன்றது ஏர்பஸ் அட்லாண்டிக் SAS கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான ஸ்டெலியா ஏரோநாட்டிக் கனடான்ற கம்பெனி கிட்ட இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா கம்பெனி வந்து இந்த கான்ட்ராக்டோட வேல்யூவை டிஸ்க்ளோஸ் பண்ணல. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா டைனமேட்டிக் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலா பாத்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 3.18% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டைனமேட்டிக் டெக்னாலஜிஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அரௌண்ட் 1740 சப்போர்ட் லெவலை டச் பண்ணி அங்கிருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் அடுத்து இதோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 2100 லெவல்ஸை தாண்டி மேலே போகிறப்ப தான் இதோட ஷேர் பிரைஸில் ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து அதானி என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி அண்ட் பிரான்ஸுக்கு சேர்ந்த டோட்டல் எனர்ஜிஸ்ன்ற கம்பெனியும் சேர்ந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஈகோசிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு ரெண்டு கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்காக அதானி என்டர்பிரைஸ் கிட்ட இருந்து அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ்ல டோட்டல் எனர்ஜிஸ் வந்து அரௌண்ட் 25% அக்வயர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த ரெண்டு கம்பெனிக்கு இது 4th பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். அதாவது ஆல்ரெடி இந்த ரெண்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா LNG டெர்மினல்ஸ், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சோலார் பவர்னு ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ரெண்டு கம்பெனியோட 4th பார்ட்னர்ஷிப் வந்து இந்த கிரீன் ஹைட்ரோஜன்ல போட்டிருக்காங்க. அண்ட் அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து அடுத்த 10 வருஷத்துல அரௌண்ட் $50 பில்லியன், அதாவது இந்தியன் ருபீஸ்ல அரௌண்ட் 3.9 lakh crore rupees கிரீன் ஹைட்ரோஜன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அதானி என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலா பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 5.61% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதானி என்டர்பிரைஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லக் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. ஸோ இதோட ஷேர் பிரைஸ் வந்து இமீடியட்டா 2250 லெவல்ஸுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் இதோட ஷேர் பிரைஸ்ல ஒரு லக் ஃபர்தர் அப்சைட பார்க்கலாம். அண்ட் இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 2050ல பார்க்கலாம் ஆர் 1900 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். நேத்து போலவே இன்னைக்கு என்னோட MTM லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakhsல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆகல அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லயும் என்டர் ஆகல. ஓகே, அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லெபோரட்டரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் லெபோரட்டரிஸ் வந்து கிட்னி, லிவர் அண்ட் தைராய்டு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ற நெக்ஸாவேர் டேப்லெட்டோட ஜென்ரிக் வெர்ஷனை யூஎஸ்ல லான்ச் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஆல்ரெடி US FDA கிட்ட இருந்து அப்ரூவலும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரக்கான மார்க்கெட்ன்றது அரௌண்ட் $70 மில்லியன் சொல்லப்படுது. அண்ட் இந்த ட்ரக்குக்கு அதிகமாக காம்படிஷனும் இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா டாக்டர் ரெட்டிஸ் லெபோரட்டரிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலா இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1.03% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லெபோரட்டரிஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ
இதோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 4440 லெவல்ஸை வந்து அடிக்கடி டச் பண்ணி ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த 4440 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆனாதான் ஓரளவுக்கு இதோட ஷேர் பிரைஸில் ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக அரௌண்ட் 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,500 16,300 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.